ஐஏஎஸ் தேர்வுக்கு முதல் நாள் வந்து நான் வந்து மதுரை சௌராஷ்டிரா ஸ்கூலில் எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சிருந்த ஒரு நாடக குழு நான் வச்சுருந்தோம். அதில் நான் நடிச்சிட்டு இருந்தேன். முதல் இரவு கதாநாயகனை நடிச்சுட்டு பாட்டு அதனுடைய லிரிக்ஸ் நான் தான். அதனால் வந்து எல்லாரும் கேட்பாங்க. மறுநாள் நான் பரீட்சையில் தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது மதுரை மருத்துவக் கல்லூரியில் என்னுடைய தேர்வு மையம் நான் எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியர் வந்து குறுக்கை நெருக்கி போயிட்டுருக்கார். அந்த தேர்வு அந்த பார்த்துக்கிறதுக்காக இருப்பாங்கள்ல அந்த இன்விஜிலேட்டர், அவர் வந்து என்னையுமே சுற்றி வர்றாரு. என்னடா நம்ம பக்கமே வந்துகிட்டே இருக்காரான்னு எனக்கு ஒரு டவுட் வந்து நம்மளே கூர்மையாக பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு. அவள் என்னையே சுற்றி வந்தவர் திடீர்னு வந்து என்கிட்ட வந்து காதில் ஏதோ ரத்தம் வருதோ அதுன்ட்டு சொல்லவும் நான் பார்த்துட்டு நேற்று நாடகம் இருந்துச்சு சார் அப்படின்னேன். அவர் அப்புறம் என்னை பார்த்த பார்வை இருக்குல்ல, அவர் என்னை பார்த்துட்டு அப்படியே கிட்டத்தட்ட பின்வாங்கி எப்படியே போனார். அந்த தேர்வு முடிகிற வரைக்கும் அவர் என் பக்கத்துலேயே வரல. நான் பரீட்சை எழுதிட்டு இந்த பேப்பர் கொண்டு போய் கையில் கொடுக்கும்போது கூட அவர் என்னை நிமிர்ந்து பார்க்கல. அவர் மைண்டில் என்ன தோணியிருக்கும்னு நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்த்துருப்பேன். அவர் எப்படியாவது ஒரு தடவை பார்த்து நீங்கள் என்னை பார்த்து காதில் பார்த்துட்டு ரத்தமாக இருக்குன்னு சொன்னீங்க சார், நான் பாஸ் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு துடிக்கும். ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆக இது மாதிரி ஒரு தேர்வுக்கு ஒரு 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 கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் அச்சுக்கூடத்தில் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு தமிழில் பிரிண்ட் பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எடுத்து என்னுடைய மணி பர்ஸில் வச்சுருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஒருவேளை இப்படி பண்ணியிருக்கீங்களே, ஒருவேளை வராமல் போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க என்ற சிலர். வராமல் போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், வராமல் போயிருப்பேன் அவ்வளோதான். வேறு ஏதாவது துறையில் நான் பணியாற்றியிருப்பேன், அங்கேயும் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வந்துடுவேன் நம்பிக்கை இருந்தது. அப்படி யோசிச்சு பார்த்தா எனக்கு இது இல்லாமல் போயிருப்போம், அது இல்லாமல் போயிருப்போம், ஏஎஸ் வராமல் போயிருக்கேன்லாம் எனக்கு தோணாது. ஆனால் இந்த ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன், இந்த ஒரு பண்பாட்டின் பயணம், இந்த நூலை நான் எழுதாமல் போயிருப்பேனேன்னு அந்த இது எனக்கு தோணும். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு பணியில் போய் அதுவும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் போய் ஒரிசாவில் வேலை பார்த்ததுனால தான் இந்த நூல். ஆக இதனுடைய மொத்த கூட்டுவாக நான் வந்து விளைவாக எனக்கு நிறைவாக நினைக்கிறது இந்த பயணம், இந்த தமிழ் நெடுஞ்சாலை பயணம் நிறைவானது. அது உண்மையிலே இந்த பயணம் வந்து மகிழ்ச்சிக்குரியது. நான் நினைக்கிறது வந்து இந்த புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் எழுதி, ஒரு தமிழ் மாணவனாகிய நான் ஒரு 500க்கும் மேற்பட்ட பக்கத்தில் ஆங்கிலத்தில் எழுதி அதையே நானே தமிழில் மொழிபெயர்த்து இதை தமிழ் கொண்டு வந்து இப்படி அந்த ஆங்கில புத்தகத்தோடு வரும்போது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயன் கிடைச்ச மாதிரி இருந்தது.